பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று ரெண்டைத்தா. என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள். மலர்களே, சிரித்துக் கொண்டே இருங்கள். உதிர்வதாயிருந்தால் எங்கள் விதவை சகோதரிகளின் கூந்தலில் உதிருங்கள். அவர்களும் சிரிக்கட்டும். தண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே, முருகா. கூப்பிட்டீங்களாப்பா? வந்துட்டேன். யாராமா? முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் காலைல கூப்பிடுங்க, கிட்ட கொஞ்சம் மாத்திருங்க. ஏன்ப்பா சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா? பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழை மிதிச்சிட்டியா? இல்லப்பா, காலை மிதிச்சிட்டேன். என்ன நொண்டிக்கிட்டே வேகமா போறான்? அப்பா கச்ச காப்பி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. நான் காபி சாப்பிட்ட டம்ளர் கழுவுறதுக்கா தண்ணி ஊத்தி வச்சிருக்கற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் நான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய், நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மா காணா? அம்மா, என்னாச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன். இத வரேன். அப்பா, என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? காபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா. காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க? டேய், சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓ, பக்கத்துல இருந்து நீங்க தானா? ஆமா. நான் செக்கச்சேவன் இருந்தவன கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டேன். அடப்பாவி, குனிஞ்சிட்டு இருந்தே நீ. நீங்க வேற பாலு பாயல. வெரி ஸ்ட்ராங் காபி. டேய், இங்க பாருடா, அப்பா பாருடா. கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா, டேய், நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே. அதான். என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழையா பொழியுது இன்னைக்கு. பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா, நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய், இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா. ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? என்னங்கடா? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபேக் ஷூ, பட்ஜெட் தப்பிச்சலாம் பாக்கறியா? டேய், ஒரு ஷூவே 3000 ரூபாடா. வர்றதே 1000 ரூபா தான்டா. போகட்டும், சாக்ஸ் வாங்கிட்டு போறேன். டேய், வந்துட்டாடா. ரெடி? பாட்டு நான் பிரேக்ல சார் தண்ணி இருந்துச்சா பிரபா சார்? பிரேக் இல்லையா? பிரேக்ல பிரபா சார். எப்படி எப்படி? 2 ஜீன்ஸ், 4 டி-ஷர்ட், ஒரு ரீபாக் ஷூவா? ஒன்னு கூட குறைச்சுக்கங்கப்பா. ஒரு ஊசியா போட்டு விடுங்கடா ஐயா. டேய், இப்ப ஐஸ் இருந்தா போதும்டா. அப்ப 1000 ரூபாய். கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. வறுமை கொடுமையே மூலையிலே வெட்டிவை, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே கொட்டிவை. நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சே எழுதி ஒட்டிவை. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா.
உன் கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா உன் கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா வறுமை கொடுமையே மூலையிலே வெட்டிவை கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே கொட்டிவை நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா உயிர் நண்பா ராஜா ஹலோ பிரபாகர் எப்படி இருக்க வீட்ல அப்பா அம்மா சௌக்கியமா நல்லா இருக்கேன் சார் என்ன இந்த பக்கம் இல்ல சார் ரெஃபரன்ஸ்க்காக சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன் ஆமா ஐஏஎஸ் படிச்சிட்டு இருந்தல்ல ஆமா சார் எந்த அளவுல இருக்கு ரிட்டன் முடிச்சிட்டேன் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எப்ப கல்யாணம் சார் ஐஏஎஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ எழுதினாலே பாஸ் ஆயிடுவ உனக்கு என்ன கவலை நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா சார் பிரபா ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது தான் நான் எம்ஏல இருக்க 2 அரியர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் வெரி குட் அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன் பரவாயில்லையே இப்பெல்லாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன் இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான் ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா வெரி குட் நல்ல பிள்ளை நீ என்னையா ஒரே புகையா இருக்கு அது என்னன்னே தெரியல சார் காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா அது இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருந்தியே எப்படி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார் முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன் என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருவான் நான் டபாலி ஆயிருவேன் என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க ட்ரெஸ் எல்லாம் தட்டாச்சு சார் இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்கு தான் செகண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ரிட்டையர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதேவின்னு இருக்கான் டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா ஐயோ இது எவனுமே சொல்லல சும்மா சொன்னேன் ஓகே கைஸ் ஆல் தி பெஸ்ட் வரேன் See you. ஏன்டா அடிக்கிறீங்க போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது என்னடா லேடிஸ் தான்டா ஏய். ஏன்டா கலர்ஃபுல்லா ஒரு லெட்டர் கையில வச்சுக்கிட்டே தெரியுது கற்பனை படிப்பா பிரியமானவரே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 1000 முறைகள் வாசிக்கிறேன். என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன். எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது.
கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா? எதிர்பார்க்கிறேன். பிரியமுடன் உங்கள் கவிதை பெண். பிரபா, அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு. அதுக்கு நீ கண்ணாடி போய் பாடுறா. டேய், அழக பத்தி நீ பேசாத. இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, இவன் எப்பயுமே இப்படிதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். பிரபா, அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு. பதில் எழுதுற. கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ, ஐ வில் ஹெல்ப் யூ. கம். தேங்க் யூ. லக்ஷ்மி, ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க, இல்ல மூடி பீரோல எடுத்து வை. எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கடை பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்க, இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படுறதும் நியாயம்தான். என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற, அவ்வளவுதான். போதுமே, உங்க ஜோக்கு நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத. எங்க குடும்பத்திலேயே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள. அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே பிள்ளையா வந்து போனதும் வீட்டுல பொண்ணே பொறுக்கல. போயிட்டு போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா. அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்ப்போம். அந்த மருமகளையே மகளா நினைச்சுப்போமே. நினைக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி. யாரு, நானா? ஆமா. தாழம் பூவின் வாசம் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். 3ஆம் பிறை என்னதங்கள் கேட்டது தத்தோம் தகத்தோம். முகிலில் ஆட ஊஞ்சல் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். இரவுகள் என்னிடம் கண்ணை கேட்டது தத்தோம் தகத்தோம். ரசிக்கும்படி ஒரு ரகசியம் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். அழைக்காத போதும் நிலவு வந்தது தித்தோம் திகிதோம் திகிதோம் திகிதோம். காற்றில் கலையாடிருக்கச் சொன்னேன் தித்தோம்
பிடித்தோ உலகம் கேட்க கூவச் சொன்னேன் விட்டோ விழித்தோ மயில்கள் எந்தன் சாயல் கேட்டன தத்தோ தகத்தோ மழையில்